உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் வேலு, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த புள்ளைய ஏன்டா பிடிக்கலன்னு சொல்ற? அவளுக்கு என்னடா குறைச்சல்? அழகு இல்லையா? ஆஸ்தி இல்லையா? பாவண்டா அந்த புள்ள. நீ வேண்டான்னு சொன்னது உடைஞ்சு போயிருச்சியா? அத்தை, இப்ப சொன்னீங்களே அது பாயிண்ட். அத்தை, அந்த பொண்ணுக்கு என்னத்த குறைச்சல்? உங்கள மாதிரி அத்தை அந்த பொண்ணுடைய தாய் தகப்ப நகை சேர்த்து வச்சிருக்காங்க, பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, சொந்தமா வீடு வச்சிருக்காங்க. அத்தை, ஊர்ல நலபுலன்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அத்தை, நீங்களா கனவுல கூட இந்த மாதிரி சம்பந்தத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படி வழிய வந்ததை தட்டி விட்டு நிக்கிறிய. இங்க பாருங்க, யாரும் என் பிள்ளைய பத்தி பேசக்கூடாது. அவனை பத்தி பேசணும்னா ஒரு தகுதியும் தராதரமும் வேணும். இப்ப அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் மனசுக்கு பிடிக்காத பொண்ணை கட்டிக்க சொன்னா அவன் எப்படி கட்டிப்பான்? அவன் தான் அந்த ரேணுகா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு சொல்றானே. அப்புறம் எதுக்காக நீங்க அவனை கட்டாயப்படுத்துறீங்க? ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? அப்ப ஆனந்தி வாழ்க்கை எப்படி பண்ணாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? இப்ப என்னங்க பதில் சொல்றது அவளுக்கு? அத விடுங்க அத்தை. இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? முதல்ல சும்மா லட்டு மாதிரி ஒரு பைசா செலவில்லாம எல்லாத்தையும் அவனுங்க தலையிலே கட்டிடலாம் அத்தை. ஆனா எல்லாத்தையுமே கெடுத்துட்டான் உங்க புள்ள. மாமா சும்மா இருங்க. வேலு, என்ன பார்த்தல்ல, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை ஆனந்திக்கு அமைஞ்சிட்டா உன்னால தாங்கிக்க முடியுமா? மனசுக்கு பிடிச்சவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த உலகத்துல பாதி ஆம்பளைங்க கல்யாணம் ஆகாம தான் சுத்துவாங்க. தயவு செஞ்சு ஆனந்திக்காக உன்னை மாத்திக்கடா. ஏய் வேணி, நீ என்ன அவன் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க? அவன் ஜாதகம் எப்பேற்பட்ட ஜாதகம்னு உனக்கு தெரியுமா? அவன் ராஜா கணக்கா இருக்க வேண்டியவன். சும்மா ராஜகுமாரி மாதிரி ஒரு பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு அவன் ஜாதகத்திலேயே சொல்லி இருக்கு. நீங்க என்னடானா இந்த ரேணுகா விட்டா வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க என்னங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஆனந்தியும் நம்ம பொண்ணு தாங்க. அவளையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்ப அவ மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு எப்படிங்க நம்ம ஆறுதல் சொல்ல போறோம்? அம்மா, என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த கல்யாணம் நின்னு போனதுல எனக்கு எந்த வருத்தமோ கஷ்டமோ இல்ல. ஏய், என்னடி சொல்ற? உனக்காக தானே நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருமா, நான் விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்காக என் அண்ணன் கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அண்ணன், உன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னோட வாழ்க்கைக்காகலாம் உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண வேண்டாம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கையை அமைச்சுக்கோனா. சாரிமா, அவங்க திடீர்னு இப்படி ஒரு கண்டிஷன் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முன்கூட்டி இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது சமாளிச்சிருப்பேன். டக்குன்னு அந்த இடத்துல எனக்கு போய் சொல்ல வரல. அதனால தான் ரேணுகா மேலே எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு உண்மையை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மன்னிச்சிருமா. அண்ணே, நீ எதுக்கு நான் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? உன்னை தர்ம சங்கடமான நிலைமையில நிக்க வச்சதுக்கு நான் தானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் நாளைக்கு நீ வள்ளிக்கு பாடி கார்டா ஜாயின் பண்ணும்ல, அதுக்கு போய் நீ ரெடி ஆகு போ. ஏய் ஆனந்தி, நீ எதுவும் சொல்ல வேண்டானே. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அட, ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்களா என்ன? போனா போட்டோம், விடுன. ஐயா வேலு, கவலைப்படாத ஐயா. எல்லா காயமும் ஆறும், எல்லா சோகமும் மாறும். பாத்துக்கலாம் விடியா. ஆனந்தியே இவ்வளவு தைரியமா பேசிட்டு போகும்போது
நீ ஏன் கலங்கி நிக்கிற? அடுத்து ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. யோ மாப்பிள, உன்ன மாதிரி ஒருத்தரை நான் எங்கேயுமே பார்க்கல. யோ, பழ நழுவி பால்ல விழும்போது அதை தட்டி விட்டியே. வேலா, நீ ஓகே தானே? ஓகே தான் மேடம். ஏன் கேட்குறீங்க? ஏன்டா என்கிட்டயே போய் சொல்ற? உன் மனசுல இருக்கிற கவலை தான் உன் முகத்திலேயே தெரியுதே. என்ன பாக்குற? நடந்த எல்லா விஷயத்தையும் ஆனந்தி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டான். ஆ, ரொம்ப ஃபீல் பண்ணலாம் மேடம். அந்த அளவுக்குலாம் ஒன்னும் அவ ஃபீல் பண்ணல. ஆனா உன்னை நினைச்சுதான் அவ ரொம்ப கவலைப்பட்டு பேசினான். என் அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு ஒரே புலம்பல் தான். பாவம் மேடம் அவன். வேலா, கேக்குறேன் தப்பா நினைக்காத. நீயே அந்த ரேணுகாவை வேணான்னு சொன்ன. உண்மையிலேயே உனக்கு அவளை பிடிக்காதா? அது கரெக்டாலாம் சொல்ல தெரியல மேடம். ரேணுகா மேலலாம் அப்படி ஒரு அபிப்பிராயம் இது வரைக்கும் வந்ததில்லை மேடம். அப்படியா? அவளுக்கு என்ன குறைச்சல்? ஆளு நல்லா அழகா தானே இருக்கா. அழகு என்ன மேடம் அழகு? மனசுக்கு பிடிக்கணும்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு நான் ஐயா கூட இருக்கிறதே பிடிக்காது. நாளைக்கே கல்யாணம் எதுவும் ஆயிடுச்சுன்னா இங்க வரக்கூடாது அங்க போகக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல மேடம். அதுக்காக சொல்லல. என்ன இருந்தாலும் ஆனந்தி வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்குல்ல. கரெக்ட் தான் மேடம். ஆனா எனக்கு அந்த பையன் கார்த்தி மேல நம்பிக்கை இருக்கு மேடம். அவன் ஆனந்தி ஒன்றும் கைவிட மாட்டான் மேடம். என்ன ஒன்று, ஈஸியாக நடந்திருக்க வேண்டிய ஆனந்தி கல்யாணம் என்னால் தடைப்பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேலா, நீ கவலைப்படாத. ஆனந்தியோட கல்யாணத்தை எப்படியாவது நல்லா நடத்தி வச்சிடலாம். நானும் என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேன். சரிங்க மேடம். சரி வாங்க, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. எப்பா, எப்பாடே, ரொம்ப ஓவரா பண்ணாதானே. இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.